எங்களிடம் கல்வி மரபு என்பது இல்லையா என்றால் இல்லை, இருந்திருக்கின்றது. ஆனால் அது முற்றாக ஒரு மரபு வழி சார்ந்ததாக இருந்திருக்கின்றது. நமது வலிமேற்கு மண்ணிலே உதவி அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளராக கிளிநொச்சி மண்ணின் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் சவால்களை சாதகமாக்குதல், சவால்களை சாதனையாக்குதல் ஏதாவது இப்ப நாம செய்ய வேணும். மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் சமூக தலைவர்களை இந்த நாட்டுக்கு ஈண்டெடுத்த புண்ணிய பூமி இது. எத்தனையோ அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்களின் வியர்வையிலும் தியாகத்திலும் கட்டியெழுப்பப்பட்ட இந்த பாடசாலை ஒவ்வொரு செங்கல்லும் ஒரு வரலாற்றை பேசும் 9.5 நூற்றாண்டுகளாக இந்த மண் கண்ட மாற்றங்கள் பல. ஆனால் கல்விப்பணியில் இந்த விக்டோரியா கல்லூரி காட்டி வரும் உறுதி மட்டும் எக்காலத்திலும் மாறாமல் நிற்கின்றது. இந்த பாடசாலை 150 ஆண்டுகள் நிலைத்திருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இதன் கட்டடங்களோ வளங்களோ அல்ல, இதனை வெவ்வேறு காலகட்டங்களில் தாங்கி பிடித்த சிறந்த ஆளுமைகளே. நான் பல பொது மேடைகளை திரும்ப திரும்ப வலியுறுத்தி வரும் ஒரு முக்கிய விடயம் உண்டு. ஒரு பாடசாலையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதன் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அதன் தலைமைத்துவத்திலேயே தான் முற்றிலுமாக தங்கியிருக்கின்றது. மிக சிறப்பாக செயற்படும் ஒரு பாடசாலைக்கு பொருத்தமற்ற ஒரு அதிபர் வந்தால் குறுகிய காலத்திலேயே அந்த பாடசாலை அகல பாதாளத்துக்கு சென்று விடுகின்றது. அதே போல கீழ்நிலையில் இருக்கும் ஒரு பாடசாலைக்கு சிறந்த அது சூழக்கூடிய அதிபர் கிடைத்தால் அந்த பாடசாலை ஒரு குறுகிய காலத்திலேயே வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை செல்லுகின்றது. ஆக எல்லாமே தலைமைத்துவ பண்பில்தான் தங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே உங்கள் பாடசாலையின் தற்போதைய அதிபர் தொடர்பில் நான் பல நேரிய சிறப்பான கருத்துக்களை கேட்டிருக்கின்றேன். அவர் இந்த விக்டோரியா கல்லூரியின் பெருமைகளை உணர்ந்து ஒரு சிறந்த தலைமையாக இருந்து இந்த பாடசாலையை இன்னும் பல மைல்கல்களை நோக்கி முன்னோக்கி கொண்டு செல்வார் என்று அசைக்க முடியாத நம்பர் நமக்கு இருக்கின்றது. இந்த தலைமைத்துவ பண்பு என்பது அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டும் உரியதல்ல, அது உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வளர வேண்டிய அது முக்கியமான பண்பாகும்.